தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னணி நடிகர் விஜயின் அரசியல் வருகை 1977இல் எம்ஜிஆர் ஏற்படுத்திய அரசியல் மாற்றத்துடன் ஒப்பிடப்படுகிறது. கடந்த கால தேர்தல் போக்குகளையும் தற்போதைய அரசியல் சூழலையும் அடிப்படையாக கொண்டு 2026 தேர்தலில் என்ன நிகழப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம், கட்சிகளின் கூட்டணி, தொகுதி பங்கீடு, பிரச்சார வியூகங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் என சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. நடப்பாண்டு தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி என உறுதியாகியுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் இதேபோன்று திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்த எம்ஜிஆரின் புதுக்கட்சி தொடங்கியது போன்று நடிகர் விஜயின் அரசியல் நுழைவு இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்க வேண்டியுள்ளது. 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக முதன்முறையாக களம் கண்டு 200 தொகுதிகளில் போட்டியிட்டு 130 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையும் இதேபோன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே நிலவுகிறது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலத்திலேயே பெரும் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்ததையும் அவர் 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் பரங்கிமலை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்ததையும் நினைவு கூற வேண்டியுள்ளது. விஜயும் தனது திரையுலக பிம்பத்தை அரசியல் வெற்றியாக மாற்ற முயலும் நிலையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தன்னை முன்னிறுத்தி 2006ஆம் ஆண்டு தேர்தலில் நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக 8.38% வாக்குகளை பெற்று 3வது சக்தியாக உருவெடுத்தது. 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களை வென்று அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக உருப்பெற்றதும் தற்போது கவனம் பெறுகிறது. விஜயின் அரசியல் நுழைவு தேமுதிக ஏற்படுத்தியதை போன்ற ஒரு கவனிக்கத்தக்க மாற்றத்தை உருவாக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மேலும் சில முக்கிய காரணிகள் கடந்த 30 ஆண்டு கால தமிழக தேர்தல் வரலாற்றின் சுவடுகளில் தென்படுகின்றன. திராவிட சித்தாந்த அரசியலின் எழுச்சியான 1967 தேர்தலுக்கு பின் இருமுனை போட்டி, அதாவது தமிழக அரசியல் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களை சுற்றியே சுழல்வதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் புதிதாக வரும் ஒரு கட்சி இந்த வலிமையான கட்டமைப்பை உடைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கின்றன. இது மட்டுமன்றி 1991 முதல் 2021ஆம் ஆண்டு வரை வலுவான கூட்டணிகளை அமைக்கும் கட்சியே ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2016இல் அதிமுக எந்தவித பெரிய கூட்டணியுமின்றி 134 இடங்களை வென்றது மட்டுமே இதில் விதிவிலக்காக அமைந்துள்ளது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வாங்கிய 6.1% வாக்குகளும் பாமக பெற்ற 5.36% வாக்குகளும் திமுகவின் வெற்றியை தடுத்து நிறுத்தின. இந்நிலையில் 2026இல் விஜயின் கட்சி பிரிக்கும் வாக்குகள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் சக்தியாக அமையும் என கூறப்படுகிறது. கடந்த 2021 தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக திகழ்கிறது. கொங்கு மண்டலத்தில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சுமார் 70% இடங்களை வென்றது. சென்னை மற்றும் நகர்ப்புறங்களில் திமுக அசைக்க முடியாத வலிமையுடன் உள்ளதையும் பார்க்க முடிகிறது. விஜயின் வருகை இந்த மண்டலங்களில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தேர்தலுக்கு பிறகே தெரிய வரும். இது தவிர 3ஆம் சக்தியாக திகழும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தற்போது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வளர்ந்து வரும் சக்தியாகவும் மாறியுள்ளது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் நகர்ப்புறங்களில் 2.5% வாக்குகளை பெற்றிருந்தாலும் அது கிட்டத்தட்ட திமுக கூட்டணியின் ஒரு அங்கமாக மாறி ஐக்கியமாகிவிட்டது. இதில் விஜயின் வருகை 3ஆம் சக்திகளாக உள்ள கட்சிகளின் வாக்கு வங்கியை பாதிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. 2026 தேர்தலில் விஜய் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடிந்தால் அது 1996 அல்லது 2011ஆம் ஆண்டு தேர்தல்களில் ஏற்பட்டதை போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம் என கருதும் அதே நேரத்தில் பலமுனை போட்டி மற்றும் விஜய் கணிசமாக வாக்குகளை பிரித்தால் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் 2006இல் திமுக சிறுபான்மை அரசு அமைத்ததை போன்றே 2026லும் ஒரு தொங்கு சட்டமன்றம் அல்லது சிறுபான்மை அரசு அமைய வாய்ப்புள்ளது. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு சாதகமாக இருப்பது
பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு பெரும் சவாலாக மாறும் எனவும் கருதப்படுகிறது. இறுதியாக 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்திய மாற்றம் என்பது அவர் ஏற்கனவே ஒரு பெரும் அரசியல் இயக்கமான திமுகவின் ஒரு அங்கமாக இருந்து பிரிந்து சென்றதால் சாத்தியமானது. விஜய் நேரடியாக திரைப்படத்துறையில் இருந்து வருவதால் அவர் 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தையோ அல்லது அதைவிட பெரிய மாற்றத்தையோ ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி ஆகிய கொள்கைகளை கொண்ட திராவிட கட்சிகளின் அடித்தளம் இன்னும் வலுவாகவே இருக்கிறது. 2026 விஜயின் வெற்றி என்பது அவர் அமைக்கும் கூட்டணி மற்றும் அவர் முன்வைக்கும் அரசியல் கொள்கையை பொறுத்தே அமையும் என்பதே நிதர்சனம்.